கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறவருடைய வார்த்தை நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே 18வது வசனம், உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களிலே கர்த்தரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் நிலைமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம்முடைய தரித்திரத்திலே தேவன் நன்மை செய்வார். நம்முடைய பண தேவைகளிலே தேவன் நன்மை செய்வார். எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை ஒருபோதும் அது வீண் போகாது. நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதில் அற்புதங்களை செய்வார். அதனாலே அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு அப்படிதான் நம்பிக்கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லாம் இழந்த போதும், எல்லாம் அவன் இல்லாத போதும் அவன் தேவனை நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் நிச்சயமாய் பாருங்கள், பின்னாட்களிலே அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தந்தார். அதனால உங்கள் நம்பிக்கையும் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் இன்னும் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.